எங்கெல்லாம் இப்படி குரல் எடுத்து பேச உங்களுக்கு தயக்கமாக இருக்கிறது? சூப்பர் மார்க்கெட்லலாம் சூப்பர் மார்க்கெட்டில் என்ன தயக்கம்? மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். மறுபடியும் அங்கே போய் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. இப்போ நான் வந்து ஸ்டோரில் நிற்கிறேன், அந்த பணம்லாம் கொடுக்குற இடத்துல நிற்கிறேன். இப்போ நீங்கள் வர்றீங்க, எங்கிட்ட என்ன சொல்லுவீங்க? இந்த ரேக்கில் தான் வச்சேன். இல்லை இப்படி ஓப்பன் பண்ண முடியல. சேல்ஸ் கேர்ள் கிட்ட அதாம்மா, நான் தான் சேல்ஸ் கேர்ள். இங்கே பொருளை வச்சுட்டு போகணும். என்னம்மா எடுத்தோன்னே எங்கிட்ட வந்து இங்கே பொருளை வச்சுட்டு போனேன் அப்படின்னு எப்படி கேட்க முடியும்? உங்களுக்கு உரையாடலை தொடங்குறதா சிக்கல். அதனால தான் அவ்வளோ நேரமாக போராடுறீங்க. அந்த அக்கா அப்படின்னு ஒரு அண்ணன் சார் எப்படி ஸ்டார்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா சோஷியல் கனெக்டே இல்லை. சொன்னீங்க பார்த்தீங்களா சேல்ஸ் கேர்ள்னு, அவங்கள சேல்ஸ் கேர்ளுங்கிறப்ப அவங்க தேர்ட் பர்சன் ஆயிடுறாங்க. இப்போ உங்களுக்கு அந்த கனெக்ட் இல்லாமனால என்ன ஆகி போச்சுன்னா, பசங்களுக்கு அவன் என்ன நினைப்பானோன்னு தோணுது. என்ன 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 சாமர்த்தியம் இல்லை பிள்ளைகளுக்கு. சார் பயந்த சுபாவமாக இருக்காங்க சார். பயந்த சுபாவம்னா ரோட்டில் வெளியே தனியாக நடந்து போகிறது பயப்படுறாங்க சார். ரோடை கிராஸ் பண்ணவா? ரோடு கிராஸ் பண்ண ரோடுக்கு சைடு போகிறதுக்கு பயப்படுறாங்க. வண்டியில் பார்த்தா பயப்படுறாங்க. தனியாக போன சைக்கிள் ஓட்ட தெரியல பயப்படுறாங்க. நிறைய விஷயம் இருக்குது அது மாதிரி. ஃபர்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு முன்னால் பயம் இருந்தது சார். அப்புறம் வெளி உலகம் தெரிஞ்ச உடனே பயம் போயிடுச்சு சார். ஆனால் உனக்கு நல்லா பேச சொல்லி கொடுத்துட்டாங்கடா. அதாவது ஒரு வீடியோ போட்டதுனால வெளி உலக பயம் போயிடுச்சு. அது எப்படி போகும்? வீடியோ போட்டனால இல்லை, வெளியே போயிட்டு பழகின உடனே அந்த பயம் எல்லாமே போயிடுச்சு. சரி, அப்போ ஆரம்பத்தில் ஏன் பயந்தீங்க ரோடெல்லாம் கிராஸ் பண்ணுறதுக்கெலாம்? வெளியே போகல, வீட்டுக்குள்ளே இருந்தனால பயமாக இருந்தது. அம்மா கொஞ்சம் பயமாக இருந்தாங்க. அம்மா பயம் பிடிச்சிட்டாங்க. அம்மா பயமுறுத்துனாங்களா? ஏன்னா ஒரே ஒரு புள்ள ரொம்ப நேர்த்திக்கடனில் பெற்ற புள்ள சார் அது. ஏன்னா இப்போ பஸ்ஸில் ஏற போவான், ஆனால் அந்த பஸ்ஸில் ஏறுறதுக்கு அவன் ஸ்டெப்பு வைப்பானோ வைக்க மாட்டானோ அது எனக்கு பயந்தான். இப்போ வரைக்கும் பயந்தான் சார். எங்களுக்கு எல்லாம் தெரியும் சார். விட்டா நாங்கள் போகிறோம், அவங்க விட மாட்டாங்க சார். 2 பேருமே விடவே மாட்டாங்க. எங்கேயுமே வேணாம் ஏதாவது ஆகிட போகுது. இப்போ டிவியில் நம்ம நார்மலாக கபடி ஆடினதுனால ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால அம்மா சொல்லுவாங்க, நீ ஸ்கிப்பிங் ஆட நான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு இன்ன வரையும் ஸ்கிப்பிங் எதுவுமே எனக்கு ஸ்கிப்பிங் ஆட தெரியாது, சைக்கிள் ஓட்ட தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் ட்ரை பண்ணால் கூட இரு போதும், கொஞ்ச நேரம் மூச்சு வாங்க போகுது, கொஞ்ச நேரம் மூச்சு வாங்க போது உடனே தண்ணி குடிச்சிடாது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து குடி, ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்துட போகுது. அப்போ எப்படி சார் நான் கற்றுக்க முடியும்? அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணாதானே. இல்லை சார், அது எப்படின்னா, ஏன்னா தினியும் ஒவ்வொரு நியூஸில் பாருங்களேன், கபடியில் நல்லா விளையாடுறாங்க, ஜெயிக்கிற நேரத்தில் அவங்க செத்து கிடக்குறாங்க. எத்தனை பேர் செத்து போனாங்க? நிறைய பேர் சார். வெண்ணிலா கபடி குழுவில் பார்த்தீங்களா? சினிமாமா